பார்த்தீங்கன்னாலே தெரியும் நமக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லை. அது ஒரு சின்ன பிரச்சனை, அவ்வளோதான். இருந்தாலும் அப்படியே நம்ம கீழே வச்சுட்டு கூட வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இருப்போம். இது வீடியோக்காண்டி இப்படி வெட்டியிருக்கோம். ஆனால் இதில் தெரியுது பாருங்கள் இந்த குழி. இதெல்லாம் என்ன செய்வோம்னா, இதில் இந்த ஓடை வரும். இந்த ஓடையை அப்படியே வலித்து அந்த குழியில் போட்டு மூடிடுவோம். இங்கே நீங்கள் களை வெட்டுறது இந்த மாதிரியான விஷயம்லாம் பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். அதில் இருக்க புல்லை அப்படியே வெட்ட போகிறோம், திருப்பி போடணும், வெட்டணும், திருப்பி போடணும். இவ்வளோ தான் வேலை. பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க சூழ்நிலையில் விவசாயம் பண்ண ஆளும் குறைஞ்சிக்கிட்டு போகுது. ஆனால் விவசாயம் ஒவ்வொரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் விவசாய வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஆள் கிடைக்க மாட்டேங்குது. 4 ஆள் செய்ய வேண்டிய இடம், நான் ஒரு ஆள் வந்து வெட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்பா வரும். பக்கத்து வயலில் கொஞ்சம் வாழை, அதாவது எப்படின்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. ஒரு 20 கன்று புதுசாக எடுத்து போட போயிருக்காப்புல. இப்படியா பார்த்தீங்கன்னா இதை நான் கரெக்டாக ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரத்தில் என் ஒரு ஆளுக்குள்ள சம்பளத்துக்கு வெட்ட முடியும். 600 ரூபா சம்பளம். ஆனால் அந்த 3 மணி நேர வேலைக்கு நாள் இல்லை, இதுதான் விஷயம். அதனால் எல்லோரும் ஓரளவு நம்ம எவ்வளோ தான் போயிட்டு படிச்சுட்டு கம்பெனிலேயும் அந்த வேலை பார்த்தாலும் இந்த வேலை பார்த்தாலும் சம்பளங்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 600 ரூபா தரணும். அப்படின்னா ஒரு 3 டு விவசாய வேலைக்கு தான் 3, சாரி, அங்கே ஒரு 8 மணி நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஓவர் டைம் ஓட்டி அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் தரலாம், ஏதாவது தாப்பா வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரியா. இங்கே அப்படி கிடையாது. இந்த 3 மணி நேரம் நான் வெட்டினாலும் 600 ரூபா சம்பளம், என்ன கேட்க மாட்டாங்க. மதியம் 2 மணி 2:30க்கு சாப்பிட்ட உடனே வருவேன். அப்பவும் பார்த்தீங்கன்னா நான் பாட்டில் வெட்ட ஆரம்பிச்சிருவேன். அப்போது ஒரு 600 ரூபா சம்பளம். அப்போ ஒரு நாளைக்கு என்னால் 1200 ரூபாய்க்கு எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு எங்கள் கிராமத்தில் இருந்துக்கிட்டே வேலை பார்க்க முடியுது. ஆனால் ஃபுல்லாக மேக்ஸிமம் நம்ம ஒரு 14 வருஷம் கற்றுக்கிட்டோம். இதெல்லாம் தெரியாமலும் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் நிறைய வீடியோ பார்த்தோ இல்லை, அதாவது வெளியூரில் இருக்க நண்பர்களுக்கு நம்ம சொல்லுவோம். இப்போ நான்லாம் வெளியூரில் இருந்துட்டு வந்து போகிற டைமில் நிறைய அப்படியே கற்றுக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொருத்தங்க செய்ததையும் அப்படியே அவங்க கூட போய் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு சொல்லி தரல. எங்கள் அப்பா நீ சின்ன வயசுலேருந்தே அப்படியே விட்டுட்டாப்புல, எதுவுமே சொல்லி கொடுக்காம வைக்காமல். ஆனால் நம்ம விடலை, நம்மளாக விழுந்து எந்திரிச்சு அடிபட்டு நிறைய கஷ்டப்பட்டு அப்படியே கற்றுக்கிட்டே வரோம். இதில் நிறைய லாபமும் பார்க்கும், நஷ்டமும் ஒரு சில நேரம் பார்க்கும். அதை செய்ய தெரியாமல் செஞ்சால் எல்லா வேலையுமே நஷ்டமாக தான் ஆகும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம தெரிஞ்சு செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். இதில் கண்டிப்பாக லாபம் எடுக்க முடியும். நம்மளோட உழைப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு மாத்திரம்தான். இங்கே வேறு எந்த ஒரு, கடைசியாக நம்ம விற்கும்போது கொஞ்சம், அதாவது எப்படின்னா நம்மளே நேரடியாக ஃபுல்லாக மக்கள்கிட்ட போய் விற்க முடியாது. அந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு 5 ரூபா 10 ரூபா நமக்கு நஷ்டமாகும். அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒத்தியிலே இது ஏன்னா ஃபுல்லாகவே அழுகி போகிற வியாபாரம், ஸ்டாக் வைக்க முடியாது. ஆனால் இந்த கிழங்கு நம்மளால் ஒரு 2 மாதம் வரைக்கும் ஸ்டாக் பண்ண முடியும். இப்படி நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கிடணும். அப்படி கற்றுக்கிட்டு பண்ணும்போது விலை இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம போய் ஃபுல்லாக சரக்கையும் நம்மகிட்ட இருக்க கிழங்குகளை ஃபுல்லாக மார்க்கெட்டில் தள்ளிட்டோம்னா அவங்க ஸ்டாக் வச்சுருவாங்க. இதை ஸ்டாக் வச்சு அவங்க விலை இல்லை, இப்போ விலை கம்மியாக இருக்கும், விலை இல்லை அதிகமாக இருக்க நேரத்தில் அவங்க விற்று லாபம் சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம இதை ஸ்டாக் வைக்கவும் கற்றுக்கிடணும். அதுக்கான இட வசதியும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிக்கணும். அப்புறம் நிறைய கற்றுக்கிடணும் எப்படி லாபம் சம்பாதிக்க. ஏன்னா நஷ்டம் நஷ்டம் நஷ்டம்னு சொல்லி பல வீடியோக்களை நானும் பார்த்துட்டேன். நானும் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அப்போ நான் நஷ்டத்தை மாத்திரம் தான் காட்டியிருக்கேன். இந்த மாதிரியான லாபமான விஷயங்களை நம்ம காட்டினதில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க விவசாயமும் இருக்காது. ஒரு 3 மாதம் இருக்கும், அப்புறம் ஒரு 3 மாதம் நெல் நடுவு அந்த மாதிரியாக நட்டுருவோம். இதில் நமக்கு சராசரியாக பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நம்ம கைவசம் வச்சுக்கிடணும். 1 ஏக்கரை வச்சுக்கிட்டு வேறு வேலை இருந்தாலும் போய் பார்க்கலாம், ஆடு மாடுகள் வளர்க்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வேலையை நம்மளே பார்க்க முடியும். நம்ம வேலை இல்லாமல் பக்கத்தில் உள்ள விவசாய நிலங்களுக்கு நம்ம வேலைக்கு கூப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம செய்கிற வேலை அவ்வளோ தெளிவாக இருந்துச்சுன்னா, இப்போ என்னை எல்லாமே வேலைக்கு கூப்பிடுவாங்க, நான் போக மாட்டேன். ஏன்னா இது இல்லாமல் நம்ம இன்னொரு வேலைக்கு போகிறோம். அதனால் இது நம்ம வேலை ரொம்ப சுத்தமாக இருக்கும், பொய் இல்லை, உண்மையாகவே. இப்போது சம்பளால் இதை செய்யும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்தளவு சுத்தமாகவும் வெட்ட முடியாது. அவங்க வெட்ட மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஆளோட ஸ்பீடாக வெட்டி போகணும். அங்கே இருக்க களையை பார்த்திங்கன்னா தெரியும், பொடி களையாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. இதை நமக்கு வேலை தெரிஞ்சனால அந்த கரெக்டான டைமிங்கில் வந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். அப்போ என்ன ஆகும்னா நமக்கு அதிக களை வராது,
அடுத்த வெட்டும் நம்மளே வெட்டுவோம், அதுக்கு சரியான டயத்தில் உரம் போடுவோம். இப்படி நிறைய விஷயம் உங்களுக்கு நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணதும், ஒரு வேளை உங்கள் நண்பர்கள் இல்லை நீங்களே கற்றுக்கிட்டு இருந்தாலும் புதுசாக இந்த மாதிரியான ஒரு சில முக்கியமான தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த உடனே ஒரு ஏக்கரையும் வாங்கி நீங்கள் பயிர் வைக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஏக்கரில் ஒரு 4ல் 1 பங்கு ஆரம்பிங்க, அப்புறம் அரை ஏக்கராக மாற்றுங்க, அப்புறம் அப்படியே வடிவேல் சொன்ன மாதிரி அரைய காலாக்குங்க, காலம் முழுசாக்குங்க அப்படிங்கிற மாதிரியா. குறைக்கிறதும் ஒரே அடியாக குறைக்க முடியாது, கூட்டுறதும் அதே மாதிரி ஒரே அடியாக கூட்ட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய விவசாயத்துக்கு மதிப்பில்லைன்னு சொல்லி ஒன்று கூட தரமாட்டுக்காங்க. ஒரு சில நேரத்தில் வருங்காலங்கள் மாறும் தலைகீழாக. இங்கே விவசாயியை தேடி எல்லாருமே ஓடி வர ஒரு சூழ்நிலை உருவாகும். இப்போவே தெரியும், நிறைய பேர் பார்த்து அனுபவப்பட்டுட்டு ஏன்டா நம்ம சொந்த ஊரை விட்டு வந்தோம்னு. ஏன்னா சொந்த ஊர் தான் நமக்கு சொர்க்கம் மாதிரி. இங்கே நம்ம பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நம்ம கூட ஒரு 2 நாளைக்கு முன்னால் அப்படியே சிட்டிக்குள்ளே ஒரு சின்ன பயணம் போயிருந்தோம், ரொம்ப முக்கியமான வேலையாக. அப்போ ஒரு 60 கிலோமீட்டர் பைக்கில் போகிற மாதிரியே இருந்துச்சு ஒரு சூழ்நிலை. அங்கே இந்த நமக்கு ஊடையில் குறுக்க பைக்கில் வரதும், அந்த கார் சத்தமும், அந்த ஹெல்மெட்டை தலையில் மாட்டிக்கிட்டு போகிறதும், எப்பப்போ படாத பாடுபட்டு தான் 60 120 கிலோமீட்டர் போயிட்டு வரதுக்குள்ளேயே எனக்கு தலைவலியே வர ஆரம்பிச்சிட்டு. இப்போ நம்ம தேவைக்கு மாத்திரம்தான் வெளியே போகிறோம், இல்லை அப்படின்னா நம்ம கிராமத்துக்குள்ளேயே அப்படியே வேலையை பார்த்துக்கிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கனாலே நம்ம இந்த மாதிரியாக வேலை பார்த்துட்டு இழுத்து மூச்சு விடும்போதும் இங்கே சுற்றி இருக்கிற இயற்கையான மரங்களில் இருந்து வர அப்படியே இயற்கையான காற்று போகும், ஆரோக்கியமும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோ வெயிட்டுக்கு மேலேயே இருக்கும். இதை தூக்கி நம்ம வெட்டும்போது நம்ம 5 கிலோ வெயிட்டு தம்பிள்ஸு தான் தூக்கி டெவலப் பண்ணிக்கிட்டு இருப்போம் உடம்ப. அப்படி நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம். இப்போ முழுக்க விவசாயத்தில் இறங்கணும் அப்படின்னு பல கஷ்டங்களை தாண்டி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய நண்பர்களுக்கு அதாவது எப்படின்னா, எனக்கு தெரியலை, எனக்கு யாரும் சொல்லித்தரலன்னு நம்ம அப்படியே கற்றுக்கிட்டோம் ஓடி. நம்ம 14 வருஷ அனுபவத்தை தான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுதோம். இது மாத்திரம் இல்லை, அடுத்து பாருங்கள், கேந்திப்பூ, அடுத்து வெண்டை, இப்படியாக நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை தான் நம்ம வயல்லையும் இறக்கியிருக்கோம். ஒவ்வொரு இந்த வீடியோவும் தனியாக போட்டிருக்கோம், கேந்திப்பூ வீடியோ எப்படி பயிரிடுறதுங்கிறதையும் தனியாக போட்டிருக்கோம், வெண்டையும் தனியாக போட்டிருக்கோம், அப்புறம் வாழை வெட்டுறது எல்லாமே நிறைய வீடியோக்கள் நம்ம அப்லோடு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து பாருங்கள், பழகுங்கள். ஒரு சில குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், கமெண்டில் திருத்திக்கிடுவோம். இப்போலாம் நம்ம நேரடியாக தான் பேசிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம், போர் அடிச்சிடும் பார்க்குறவங்களுக்கும். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இன்னும் சிறப்பான தகவலோடு சந்திப்போம். நன்றி. உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன்.